பினராயி விஜயன் வீட்டில் ரெய்டு, அதிகாரிகளின் காரை சூறையாடிய தொண்டர்கள். கேரளாவில் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் இடி ரெய்டு நடந்தபோது அதிகாரிகளின் காரை தொண்டர்கள் சூறையாடினர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவருமான பினராயி விஜயனின் வாடகை இல்லத்தில் அவரது மகள் வீணா விஜயனின் எக்ஸாலஜிக்கல் நிறுவனம் சார்ந்த பண மோசடி வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 7 மணி நேரமாக அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனை முடிந்து அதிகாரிகள் தங்களது வாகனங்களில் வளாகத்தை விட்டு வெளியேற முயன்றபோது அங்கு திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான சிபிஐ மற்றும் சிபிஎம் தொண்டர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கடுமையான கோஷங்களை எழுப்பி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் திடீரென வன்முறையாக மாறிய சூழலில் ஆத்திரமடைந்த தொண்டர்கள் அதிகாரிகள் சென்ற வாகனங்களை வழிமறித்து கற்கள், செங்கற்கள், முட்டைகள் மற்றும் ஹெல்மெட்டுகளை வீசி தாக்கத் தொடங்கினர். இந்த தாக்குதலில் பெண் அதிகாரிகள் பயணித்த வாகனம் உட்பட அதிகாரிகளின் காரின் முன்பக்க கண்ணாடி முற்றிலும் அடித்து நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கேரள மாநில போலீசாரும் மத்திய பாதுகாப்பு படையினரும் வன்முறை கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறியதால் அந்த இடமே போர்க்களமாக மாறி மாபெரும் அமளி ஏற்பட்டது. பின்னர் சிபிஐ கட்சியின் மூத்த தலைவர்கள் தலையிட்டு தொண்டர்களை சமாதானப்படுத்தியதைத் தொடர்ந்து அந்த வன்முறை போராட்டம் முடிவுக்கு வந்தது. இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.